பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 4வது பாடத்திட்டத்தை மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நாம் அந்த பாடத்திட்டத்தை அடைந்திருக்கிறோம். 3 பாடத்திட்டத்தை நிறைவுபடுத்தி அரை ஜுஸுனுடைய சூரா பக்ராவுடைய பகுதியை நிறைவுபடுத்தி மாஷா அல்லாஹ் 4வது பக்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதில் நாம் 11வது பக்கத்திலிருந்து 15வது பக்கம் வரை பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் இந்த அமர்வில் இந்த பாடத்தில் பார்க்க இருப்பது 11A 11வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டர். இதில் நாம் 77, 78, 79 ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சோ 4th கோர்ஸ், இந்த 4வது கோர்ஸினுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ், இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 4வது கோர்ஸ், இந்த 4வது பாடத்திட்டத்தினுடைய நோக்கங்கள், அதல்லது இதில் நாம் படிக்க இருக்கக்கூடிய கற்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம், முதல் நோக்கம், சூரா பக்ராவுடைய அடுத்த 5 பக்கத்து, நெக்ஸ்ட் 5 பேஜஸ் ஆஃப் சூரா பக்ரா, அதை நான் பார்க்க இருக்கிறோம். அரை ஜுஸ்ல இருந்து முக்கால் ஜுஸ் வரைக்கும், 77வது வசனத்துல 105 வரைக்கும். இது ஞாபகம் இருக்குல்ல, முதல் கோர்ஸ்ல வந்து சில சூறாக்கள் துவாக்கள்லாம் படிச்சோம். செகண்ட் கோர்ஸ்ல சூரா பக்ரா ஆரம்பிச்சோம், ஓகேங்களா. அதுல அலிஃப் லாம் மீம் என்று துவங்கி 37 வசனங்கள் நீங்க வந்து செகண்ட் கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. தேர்ட் கோர்ஸ், சென்ட்ரல் கோர்ஸ்ல 38ல இருந்து ஆரம்பிச்சு 104 வரைக்கும், அதாவது 39 வசனங்கள். செகண்ட் கோர்ஸ்ல 37, அடுத்ததுல 39 வசனங்கள். இந்த கோர்ஸ்ல 77ல இருந்து ஆரம்பிச்சு 105, அதாவது 29 வசனங்கள். இதுல கொஞ்சம் பெரிய பெரிய வசனங்கள் இடம்பெறனால 29 வசனங்கள் மாஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ்ல படிக்க போறோம். அப்போ சென்ற கோர்ஸோட கம்பேர் பண்ண ஒரு 10 வசனங்கள் கம்மி தான் மாஷா அல்லாஹ், சரிங்களா. அப்ப கண்டென்ட் குறைவா தான் இருக்குது, நல்லா போக்கஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆஹா, அடுத்த 5 பக்கங்கள் 29 வசனங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் கற்க இருக்கிறோம். பாருங்க, இது நம்ம படிக்க இருப்பது இந்த 11, 12, 13, 14, 15. இதை நம்ம புரியுற மாதிரி சொல்றதா அந்த அரை ஜுஸ்ல இருந்து முக்கால் ஜூஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதுல பொது வார்த்தைகளை பாருங்க மாஷா அல்லாஹ். நீங்க 3 கோர்ஸ் முடிச்சதனுடைய உங்களுடைய ரிசல்ட் என்ன? ஒவ்வொரு பக்கத்திலயுமே ஆவரேஜ்லி 15 வேர்ட்ஸ் தான் நியூ வேர்ட்ஸா இருக்கும். ஒரு பக்கத்துக்கு 15 வரிகள், 15 வரிகளுக்கு 15 வார்த்தைகள் தான் புது வார்த்தைனா, ஒரு வரிக்கு ஒரு வார்த்தை தான் ஆவரேஜ்லி நியூ வேர்ட், ஓகேங்களா. 1 வேர்ட் per லைன், 15 வேர்ட்ஸ் per பேஜ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் புது வார்த்தைகள் இருக்க போது. அது அப்படியே எக்ஸாக்ட்லி துல்லியமா சொல்றதா தான் 11வது பக்கத்துல 17 வார்த்தைகள் தான் உங்களுக்கு புதுசு, ஓகேங்களா. அடுத்து 135 வார்த்தைகள் கிட்டத்தட்ட இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல பாருங்க கிட்டத்தட்ட 120, 118 வார்த்தைகள் தெரிஞ்ச வார்த்தைகள், 17 வார்த்தைகள் தான் புதுசு. அடுத்த பக்கத்துலயும் 17 தான் புதுசு. அடுத்த பக்கத்துல பாருங்க அதிகமான வார்த்தைகள் தெரிஞ்ச வார்த்தைகள்னால 8 வார்த்தைகள் தான் புதுசு, ஓகேங்களா. அடுத்து 16, 12, ஆவரேஜ்லி நம்ம 15ன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்போ ஒரு வரிக்கு ஒண்ணுதான் நம்ம இந்த கோர்ஸ்ல படிக்கும் போது தெரியாததா இருக்கும். மத்ததெல்லாம் 3 கோர்ஸ்ல படிச்சதா இருக்கும், கிராமர்லயோ அல்லது குரான் பகுதியில படிச்சதா இருக்கும், ஓகேங்களா. இரண்டாவது என்ன அப்ரோச், அணுகுமுறை என்ன அப்படின்னு சொன்னா, செகண்ட் கோர்ஸ் என்ன நம்ம அப்ரோச் பண்ணோமோ, எப்படி படிச்சோமோ, தேர்ட் கோர்ஸ் எப்படி படிச்சோமோ அதே வேலை தான், அதே முறைப்படி தான் கிராமரையும் படிக்க போறோம், குரான் பகுதியும் படிக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது குரான் பகுதி 5 பக்கங்கள் 29 வசனங்கள். பகுதி 2ங்கிறது என்னவா இருக்கும், கிராமர் பார்ட். அதுல வந்து சர்ஃப்ல மீதி இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே வந்து பேசிக்கான 3 எழுத்து வினைச்சொற்கள், செகண்ட் கோர்ஸ்ல 3 எழுத்து வினைச்சொற்கள், குறையுள்ள வினைச்சொற்கள், வீக்லி டெஸ்ட், தேர்ட் கோர்ஸ்ல மாஷால, சென்டர் கோர்ஸ்ல மஜீத் வீஹில குறையற்றதும் குறை உள்ளது எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்தோம்ல. இனி அதுல இருக்கக்கூடிய ரிமைனிங்ஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். நஹுவுடைய சில சட்டத்திட்டங்களை பார்க்க போறோம், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் போன்ற விஷயங்கள், வார்த்தைகள் உருவாக்கும், இதெல்லாம் பார்க்க போறோம். அது கிராமர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த குரானுடைய பகுதி, அதுல இன்ஷா அல்லாஹ் அந்த 4th கோர்ஸ்ல வந்து சூரா பக்ராவுடைய அடுத்த 5 பக்கங்களை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா. அது 20 பாடங்களா வரும், இலக்கணமும் 20 பாடங்களா இன்ஷா அல்லாஹ் வரும். சரி, நோக்கங்கள் என்ன அப்படின்னா, அடுத்த 5 பக்கங்களை படிக்க போறவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், முதல் நோக்கம். அடுத்த 5 பக்கங்கள் அதுல குரான் பகுதி, கிராமர் பகுதி, அதை பத்தி விவரம் சொல்லியாச்சு. 2வது நோக்கம் என்ன, குரானில் அதிகப்படியாக வரக்கூடிய சொற்களை எல்லாம் கற்றுக்கொள்வது, சரிங்களா. அப்போ நியூ வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத போக்கஸ் பண்ணி படிப்போம். இது 2வது நோக்கம். ஏன்னா புது வார்த்தையை போக்கஸ் பண்ணி படிக்கணும்ல, இது எப்பவுமே உள்ளதுதான். அது ஆவரேஜ்லி ஒரு வரைக்கும் ஒண்ணுதான் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, முதல் 11வது பக்கத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வரையிலையும் பாருங்க 222 0 1 2 1 2 0 0 0 0 3 1 1. அப்ப பாருங்க இந்த அளவுக்கு தான் மாஷா அல்லாஹ் இது அமைஞ்சிருக்குது. இது பிராக்டிகலி உண்மை, இது நீங்க கண் கூட உணரவும் செய்வீங்க படிக்கும் போது. அப்படியே ஒரு பக்கம் காமிச்சிட்டு ஒரு போட்டோ காமிச்சிட்டு போறது இல்ல. இது நீங்க 4 பாடமா நீங்க 4 அமர்வு உட்காந்து படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆமா உண்மைதான், இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம், ஆமா இது செகண்ட் கோர்ஸ்ல படிச்சோம், ஆமா தேர்ட் கோர்ஸ்ல படிச்சோம், இது வந்து குரான் பகுதியில படிச்சோம் அல்லது கிராமர்ல படிச்சோம் சொல்லி நம்மளுக்கு தெரியதான் போகுது மாஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த பகுதியை நம்ம கடந்து செல்ல போறோம். 5 பக்கத்துமே இப்படிதான் கடந்து செல்ல போறோம் மாஷா அல்லாஹ், ஓகேங்களா. புதிய சொற்களை சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சுட்டிகள், சொற்றொடர்கள், சென்டென்சஸ் எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இது நம்மளோட கோர்ஸினுடைய அப்ஜெக்டிவ். அதே மாதிரி எப்பவுமே நம்ம சொல்ற விஷயம் தான், எந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிறதா இருந்தாலும் குறிப்பா சென்டென்சஸ், வேர்ட்ஸ் நம்ம பை ஹார்ட் பண்ணும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆர் 5s 10 லவுட், ஓகேங்களா. இது என்ன, ஆர் அப்படின்னா ரிலாக்ஸ்,
நிதானமாக நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி நிதானமாகணும் முதல்ல. அப்பதான் வந்து கற்றுக்கொள்ள முடியும், வார்த்தையை மனனம் செய்ய முடியும். இல்லாட்டியா கேட்கிற மாதிரி இருக்கும், மூலையில உட்காராது, தங்காது. அப்புறம் 5 5 சென்சஸ், 5 புலன்களையும் நம்ம பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அது என்னது? ஹியர் இட், கேளுங்கள், சி பாருங்கள், நுகருங்கள், ஸ்மெல் இட், அதே மாதிரி டேஸ்ட் இட், ருசியுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி தொட்டு பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தால் தொட்டு பார்த்து உணரணும். சரிங்களா? இதுல வந்து இது எல்லாமே இது 5 சென்ஸ்ல வரும். கற்கக்கூடிய விஷயத்துல வந்து இது இதெல்லாம் நம்மளுக்கு பொருந்துமோ அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ வினை சொற்கள், பேர் சொற்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை கற்பனையாக அதை ஃபீல் பண்ணி, ஒரு உணவை பத்தி பேசும்போது அந்த ஸ்மெல்ல பத்தி ஃபீல் பண்றது, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த 5 சென்சோர் பண்ணீங்கன்னா மறக்கவே மறக்காது மாஷா அல்லாஹ். ஓகேயா? அதுதான் சொல்ல வர்றாங்க. அடுத்தது 10 அப்படிங்கிறது என்னது? குறைந்தபட்சம் 10 நொடிகளை இதற்காக ஒதுக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம அதை போக்கஸ் பண்ணி மைண்ட்ல உட்கார வச்சுட்டு தான் போகணும். அப்படியே கேட்டுட்டே போகாம ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை, புது வார்த்தைகளை மனப்பாடம் பண்றதா ஒரு 10 நொடியாவது அதுக்கு நம்ம டெடிகேட்டா ஒதுக்குனாதான் அதை சொல்லியோ கேட்டோ செஞ்சிச்சோ உதாரண வயலூன் கேடுன்னு ஒரு 10 செகண்ட் அதுக்கு ஒதுக்கினீங்கன்னா தான் மூளையில நல்லா உட்காரும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரிசர்ச். ஒரு தடவை சொல்லிட்டு கேடு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா திரும்ப மறக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் லவுட், வார்த்தையை சத்தம் போட்டு சொல்லணும். நான் சொல்றது என் காதுக்கு கேட்டு என் மூளைக்கு அது ஒலிக்கணும், அப்பதான் அது மனசுல தங்குங்கிறது. இதெல்லாம் ரிசர்ச்சினுடைய ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ரிசர்ச். இதை நம்ம பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். இங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்? ஆர் 5 10 லவுட். ஆர்னா என்ன? ரிலாக்ஸ் ஆகும். முதல்ல மனதை நிதானப்படுத்தி அமைதிப்படுத்தணும். எந்த டென்ஷன், வேற எந்த சிந்தனைகள் எதுவும் இல்லாம போக்கஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 5 சென்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். பாக்குறது, கேட்கறது, திங்க் பண்றது, தொடுறது, அந்த தொடுறது, உணர்றது, ஃபீல் பண்றது எல்லாமே பண்ணி மைண்டை வந்து இன்னும் போக்கஸ் பண்ணணும். மூணாவது 10 நொடியாவது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு கான்செப்டோ, ஒரு சிந்தனையோ, ஒரு பாயிண்ட், ஒரு மெசேஜ் உள்ளத்துல பதிய வைக்கிறதுக்கு குறைஞ்சது 10 செகண்ட் அதுக்கு மட்டும் சிந்திச்சாதான் உட்காருங்கிறாங்க. ஓகேங்க? அதே மாதிரி வாய் விட்டு நம்ம சொல்லணுங்கிறாங்க. குறிப்பா மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை வாய் விட்டு சொல்லணும். அப்படியே கண்ணாலே பார்த்து அப்படியே மனசாலே படிச்சு மனப்பாடம் பண்றது மனனம் ஆகலாம். நீண்ட நாட்களுக்கு ஆயுள் முழுக்க அது மனனமாக இருக்குமா, மறக்காம இருக்குமான்னு அது கேள்விக்குறிதான். அதான் ரிசர்ச்ல சொல்றாங்க. வாய் விட்டு சொல்லுங்க, அப்பதான் அது மறக்காது இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ரிலாக்ஸ், 5 சென்ஸ், ஓகே, 10 and love. ஓகே, மாஷா அல்லாஹ். ஹைர். அடுத்த நோக்கம் என்ன, அடுத்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முதல் பாடம் அப்படிங்கிறனால திரும்ப உங்களுக்கு இதெல்லாம் ரிவீல் பார்வை செய்துட்டு குரான் பக்கம் கொண்டு போகும்போது திரும்ப நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். அதனால அந்த ஒரு கவனத்தோட ஆர்வத்தோட நீங்க இருப்பீங்கன்னு ஆதரவு வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 4வது அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கோர்ஸ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா, குரான் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வருதுங்கிறதுக்கான டிப்ஸை பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 வரி 4 வரி 2 வசனம் படிச்சாலும் இது நம்மளுக்கு என்ன செய்தி சொல்ல வருது, இதுல என் வாழ்க்கையில இந்த வசனத்தை எப்படி நான் பிரதிபலிப்பேன், இதுல இருந்து நான் என்ன அமல் செய்யும் அப்படிங்கிற கத்துக்குவோம். அதுக்குதான் இந்த கேமத்தீப்பை வச்சிருக்கோம். கேள், மதிப்பீடு, திட்டமிடு, பரப்பு. அப்ப அல்லாட்ட நம்ம அந்த வசனத்தோட விஷயங்கள் வர்றதுக்கு அதுவா செய்வோம், கேட்போம், எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம செல்ஃப் இவாலுவேட் பண்ணி மதிப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில வரணுங்கிறதுக்காண்டி பிளான் பண்ணி திட்டமிடுவோம். அது என் வாழ்க்கையோட மட்டும் இல்லாம இது உலக மனித சமுதாயத்துக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதற்காக ப்ரொபகேட் பண்ணுவோம், பரப்போம் மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? அதையே நம்ம கத்துக்குவோம். அதே மாதிரி அதிகப்படியாக சர்ஃப் போன்று இன்னும் கொஞ்சம் அடிப்படையான கிராமர், நஹ்வு போன்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ்ல படிச்சுக்க போறோம். 5th விஷயம். இறுதியாக 6வது விஷயம் அப்படின்னு சொன்னா, மோர் தென் 200 வார்த்தைகளுக்கு மேற்பட்ட சென்டென்சஸ் ஃபார்மேஷன்ஸ். அதான் மாதி படிக்கும்போது, முதாரி படிக்கும்போது, அம்ருநஹி படிக்கும்போது நம்ம சொற்றொடர்கள் படிக்கிறோம்ல மாஷா அல்லாஹ், அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கத்துக்க போறோம். ஏன்னா 20 லெசன்ஸ்ல ஒரு லெசனுக்கு நீங்க 10ன்னு வச்சீங்கன்னா கூட 200க்கும் மேற்பட்ட வாக்கியங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் கத்துக்க போறோம். அது கண்டிப்பா நாம் குர்ஆன் ஹதீஸ் வேறு சில இடங்களில் படிக்கும் போதும் புரிவதற்கு அது நம்மளுக்கு அடிப்படை அமையும். இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ், செகண்ட் கோர்ஸ், தேர்ட் கோர்ஸ்ல, குறிப்பா இந்த செகண்ட் தேர்ட் கோர்ஸ்ல இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் யாரெல்லாம் நல்லா பயன்படுத்தி ஈடுபாடோட சொல்லி பழகுனீங்களோ நிச்சயமா அதனுடைய ஃபாய்தா நீங்க உணர்வீங்கன்னு நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த 5 பக்கங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம். 2வது கோர்ஸுக்கு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணீங்க, 3வது கோர்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணீங்க, அடுத்து திரும்பி இப்ப ரைட் ஹேண்டுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ரைட் ஹேண்ட் வந்து நீங்க அடுத்த 5 பக்கத்தை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? 11வது பக்கம், 12, 13, 14, 15 இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? வலது கை இதுல நம்ம அடக்க போறோம். ஓகேங்களா? இந்த 11வது பக்கம் 4 செய்தி தருது. எல்லா பக்கம் 4 செய்தி தரதா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு மைண்ட் செட்காக. என்ன, அறியாமை கூட்டம் மற்றும் அறிஞர்கள் பத்தி 11A சொல்லும். 11B நரக நெருப்பு தீண்டாதுன்னு யூதர்கள் பெரிய இதா சொன்னாங்கல்ல, ஏதோ அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வந்த மாதிரி, அதை பத்தி நம்ம படிக்க போறோம். 11C என்ன பார்ப்போம் அப்படின்னா, அதாவது நீதியின் சட்டம், நீதியின் ஆளுமை, அல்லாட்ட உண்மையான நீதியினுடைய வரையறை என்ன, அதுக்கான நேதி என்னங்கிறது பார்க்க போறோம். பார்க்கும்போது புரியும். 4வது 11Dல வந்து பனி இஸ்ரவேலர்கள் விஷயத்துல அவர்களிடத்துல அல்லாஹ் உடன்படிக்கை போட்டா, அந்த உடன்படிக்கை பெற்றான், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தா இப்போதைக்கு நம்ம பாயிண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 11வது பக்கத்தினுடைய 4 பாயிண்ட். 11A அறியாமை கூட்டத்தை பத்தி, 11B நரக நெருப்பு தீண்டாதுன்னு சொன்னது, 11C நீதியினுடைய ஆளுமை, 11D பனி இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை. கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அறியாமை, நரக நெருப்பு,
ஆளுமை உடன்படிக்கை, அறியாமை நரக நெருப்பு ஆளுமை உடன்படிக்கை, ஆனா ஆ உ. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல போறது, அறியாமை கூட்டம் மற்றும் அறிஞர்கள் எப்படி இருந்தார்கள். யூதர்ல இருக்கக்கூடிய அறியாமை கூட்டம் பொதுமக்களும் சரி, அவங்க நிலைப்பாடு, அவங்க ஸ்டேட் என்னவா இருந்துச்சு, அதுல இருக்கக்கூடிய யூத பாதிரிமார்கள் அறிஞர்கள் அவங்களுடைய திருட்டு வேலை அல்ல அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு நல்லா சொல்ல போறோம். ஓகேங்களா? முந்தின வருஷங்களோட லைட்டா ரிலேட் பண்ணிக்கிங்க. என்ன சொல்லிட்டு வந்த அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களுடைய தவறுகள், அவர்கள் வேதத்தில் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னிருப்பு வந்திருந்தது, அவங்க எப்படி எல்லாம் மறைச்சாங்க, மறைச்சு யாராவது சொன்னா கூட அதை எப்படி எல்லாம் எச்சரிச்சாங்க, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க போல, நீங்களே போய் வாய் விட்டு மாட்டிக்கிறீங்களா போலன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டது எச்சரிச்சது, இதை பத்தி எல்லாம் வந்துச்சு. அதே கண்டென்ட் தான் இன்னும் இப்ப தொடர போகுது இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? சோ இது இப்ப நம்ம படிக்க போறது 3 வசனங்கள். இந்த 3 வசனங்கள் 3 செய்தியை நம்மளுக்கு தரப்போகுது. அது என்னங்கிறத மட்டும் அவுட்லைனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. என்ன 3 செய்தியை நம்ம தரப்போகுது? ஃபர்ஸ்ட் மெசேஜ், இதயத்தில் மறைத்து வைத்திருப்பது வெளிப்படுத்துவது, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி. அடுத்தது, கல்வி இல்லாத அறிவில்லாத மக்கள், அதாவது உம்மீன் என்று சொல்லக்கூடிய கல்வி அறிவில்லாத மக்கள் வேதத்திற்கு சம்பந்தம் இல்லாதவற்றை தங்கள் அனுமானம் என்று மனைச்சியோடும் அதை சொல்றாங்க, யூகிக்கிறாங்க. அதை பத்தி. மூணாவது, உலக நன்மைக்காக உலக ஆதாயத்துக்காக அல்லாஹ் வேதத்தில் மாற்றம் செய்பவர்களுக்கு தண்டனைக்கு மேல தண்டனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்க போறான். இந்த 3 தான் பார்க்க போறோம். இப்ப வார்த்தைக்கு வார்த்தையாக அல்லாஹ் என்ன வார்த்தையில இந்த 3 செய்தியை சொல்ல போறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு புதுசா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழியிலே 2 வார்த்தை, அது 4வது வரையில ஒரு வார்த்தை கூட இல்ல, அடுத்த வரையில ஒரு வார்த்தை தான் இருக்கு. மாஷா அல்லாஹ் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க போறோம். மாஷா அல்லாஹ். ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم أولا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون. அவலா இது 3 எழுத்தா தெரியும். 3 வார்த்தை, அ பிளஸ் வ பிளஸ் லா. அலா என்றால் இல்லையா, அவலா மேலும் இல்லையா. பின்னாடி வார்த்தை யஅலமூன் என்ற வரனால அறிய மாட்டார்களா, ஏன்னா அவலா யாகிலூன் புரிய மாட்டார்களா, அவலா யஅகுலூன் சாப்பிட மாட்டார்களா, அவலா யஷ்குரூன் என்று செலுத்த மாட்டார்கள். அந்த மாதிரி அவலா யஅலமூன், அவலா யஅலமூன், லா யஅலமூன் அறியவில்லை அறிய மாட்டார்கள், அலா யஅலமூன் அறிய மாட்டார்கள். அந்த வாவ் வரனாலையும் அதுக்காக ஒரு தனி வார்த்தை ஒன்றும் வரப்போறது இல்லை. ஏன்னா வாவ் என்பது ஆரம்பத்தில் வரல, மேலும் என்று சொல்வதற்கு அவலா யஅலமூன் இன்னும் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று சொல்லலாம், தவறில்லை. அவர்கள் அறிய மாட்டார்களா என்னவென்று, அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், அதாவது நிச்சயமாக அல்லாஹ், யஅலமு தெரிஞ்சவர், அலிம யஅலம் ஃபஸ்கோசா. சரிங்களா? பாருங்க தான் அவலை யஅலமூன் என்ன அவர்கள் அறிய மாட்டார்களா, அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், யஅலமு நன்கறிவான் அறிகிறான், ஹினோஸ். சரிங்களா? யஅலமு மா எந்த ஒன்று, யுஸ்ருன் அசர்ரா யுஸ்ரு, அஃஅல யுஃபில் அஸ்லம் யுஸ்லிம் பேட்டர்ன்ல 2 அஸ்ரரா யுஸ்ரிரு அப்படின்னு வர வேண்டியது அசர்ரா யுஸ்ரி என்று வருது. சரிங்களா? அப்ப யுஸ்ரு யுஸ்ருன ரகசியமாக பேசுகிறார்கள் அல்லது ரகசியப்படுத்துகிறார்கள் என்று பொருள். மா யுஸ்ருன் எதை ரகசியப்படுத்துகிறார்களோ அல்லது எதை ரகசியமாக பேசுகிறார்களோ அதை, மான அந்த ஒன்றை, அதை அல்லாஹ் அறிவான் என்று அவர்களுக்கு தெரியாதா. வமா மேலும் எதை, யுலினுன் அயலானி யுலினா வாட் தே டிக்ளேர். ஓகேங்களா? எதை அவர்கள் பகிரங்கப்படுத்துகிறார், அயலானி யுலினு இலான். சரிங்களா? அஸ்லாம பாட்டல் அயலான யுலினு யுலினுன்னு. சரிங்களா? ஏலான் சொல்றதுன்னு சொல்லுவோம்ல, பள்ளிவாசல்ல ஏலான் செஞ்சாங்க, அறிவிப்பு செஞ்சாங்க. அப்ப பகிரங்கப்படுத்துதல், பகிரங்கமாக அறிவித்தல், பகிரங்கமாக பேசுதல். மா யுஸர்ரூன் வமா யுலினூன் எதை அவர்கள் ரகசியமாக பேசுகிறார்கள், வமா யுலினூன் மேலும் எதை பகிரங்கப்படுத்துகிறார்கள் என்பதை அன்னல்லாஹ் யஅலம் நிச்சயமாக அல்லாஹ் யஅலம் அதை அறிகிறான் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்களா. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு வசனம் தான், ரொம்ப சிம்பிளா அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம். பனி இஸ்ரவேலர்களுடைய நிலை பத்தி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரிங்களா? பனி இஸ்ரவேலர்கள் தங்களின் வேதத்தில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை குறித்து முன்னறிவிப்புகளை என்ன செஞ்சாங்க, மறைச்சாங்கல்ல. மறைப்பதை குறித்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அங்க அடையாள வரைக்கும் சொல்லப்பட்டு எல்லா அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. அது அவங்க நல்லா தெரியுது. சொல்லப்பட்டது வேதத்துல வரையப்பட்டது, வேதத்தில் சொல்லப்பட்டது உருவமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அது இது ஒண்ணு அப்படின்னு புரியுற அளவுக்கு இருக்குது. ஆனாலும் மறைச்சாங்க. அவர்கள் மறைத்தார்கள், மாற்று கருத்து கூறினார்கள். கேட்டு வந்த கூடியவர்களுக்கு அப்படி ஒரு கருத்தை இல்லை என்றெல்லாம் மறைத்தார்களே, அதை பத்தி தான் என்ன சொல்றான். என்ன அல்லாஹ் அவங்க மறைக்கிறதையும் வெளிப்படுத்துறது அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு பெருசா மறைக்கிறாங்களா, அல்லாஹ் அவர்கள் விசாரணை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறார்களா, அல்லாஹ் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நன்கறிகிறான் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை எச்சரிக்கை செய்கிறான். ஓகேங்களா? இப்ப அர்த்தம் சொல்லுங்க. அவலா யஅலமூன் என்ன அவர்கள் அறிய மாட்டார்களா, அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் யஅலமு அறிகிறான், நன்கறிவான் அறிகிறான், மா யுஸர்ரூன் எதை அவர்கள் ரகசியமாக பேசுகிறார்களோ, வமா யுலினூன் மேலும் எதை அவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள் அல்லது பகிரங்கப்படுத்துகிறார்கள், அதையும் இதையும் அனைத்தையும் அல்லாஹ் அறிவான் என்று அவர்கள்
அறிய மாட்டார்களா, உணர மாட்டார்களா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإن هم إلا يظنون. இங்க பாருங்க 28வது வசனம். மின்ஹும் தெரிஞ்ச வார்த்தை. வமின்ஹும் மேலும் அவர்களில் உம்மியூன் என்றால் படிப்பறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாது. உம்மியூன் கல்வி இல்லாதவர்கள், ஓகேங்களா, இல்லட்ரேட் என்று சொல்லுவோம்ல. உம்மியூன் கல்வி அறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். உண்மைதான, யூதர்கள் எல்லாமே பெரிய படிச்ச ஸ்காலர்ஸ் கிடையாது, அவர்களையும் எல்லா லெவலும் இருக்கிறோம். அதில் படிப்பறிவு இல்லாத யூதர்களும் மனிதர்களும் இருக்கிறார்கள். லா யஅலமூனல் கிதாப், எப்படிப்பட்டவங்க? லா யஅலமூனல் கிதாப், வேதத்தை அறியாத அல்லது அவர்கள் அறிய மாட்டார்கள், வேதத்தை அறியாத உம்மீன்களும் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தவிர? இல்லா அமானியனா வீண் நம்பிக்கைகளை தவிர, வீண் யூகங்கள், ஜஸ்ட் கெஸ்ஸிங், ஓகேங்களா, யூகமாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், இப்படி இப்படிலாம் இருக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இல்ல அமானி என்றால் ஆசைங்கிறதும் சொல்லப்படும். வீண் நம்பிக்கைகள், அப்ப உள்ளத்துல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய வீண் நம்பிக்கைகள். வீண் நம்பிக்கையை தவிர வேதத்துல எதையுமே தெரியாத, ஒண்ணும் தெரியாத உம்மீன்களும் கூட அவர்களில் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை. இந்த இடத்துல இன்னுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இன்னுக்கு அப்புறம் இல்லா வந்துச்சுன்னா அந்த இன்னுக்கு இல்லை என்று பொருள். இன்னுக்கு அப்புறம் இல்லா வரட்டி அந்த இன்னுக்கு இஃப் என்று பொருள். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நீங்க இன்ஷா அல்லாஹ் படிச்சிருப்பீங்க. இன்னமா படிச்சிருக்கீங்களா? அதுல வந்து இன் என்றால் இஃப் ஆல், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால், இன் அக்கல சாப்பிட்டால், இன் ஷரிப குடித்தால், ஓகேங்களா. அது வந்து இன்னுக்கு வந்து ஆல் அர்த்தம் தான், அதனுடைய பேசிக் அர்த்தம். இன்னுக்கு அப்புறம் இல்லா வந்துச்சுன்னா அது மாறி, லாக்கு அப்புறம் இல்லா வந்தா அப்படி இல்லை என்று பொருள், மாக்கு அப்புறம் இல்லா வந்தா இல்லை என்று பொருள். அந்த மாதிரி இன்னுக்கு அப்புறம் இல்லா சரி யாசில வருதுல, அந்த மாதிரி நிறைய இடத்துல குரான்ல இந்த ஸ்டைல், இந்த உஸ்லூப் இருக்கு. இன் இல்லா ஞாபகம், இன்னுக்கு அப்புறம் இல்லா வந்தா இன் என்பது மா அல்லது லாவை போன்று இல்லை என்ற மீனிங். இன்ஹும் அவர்கள் இல்லை, இல்லா யதுன்னூன், வன்ன யதுன்னு கருதினான் கருதுகிறான், சந்தேகம் கொண்டான் சந்தேகம் கொள்கிறான், வீண் சந்தேகம் கொண்டான் வீண் சந்தேகம் கொள்கிறான், எல்லா மீனிங்லயுமே இது வரும். அந்த இடத்துக்கு எது பொருந்தும் அது வரும். ஏன்னா அமானின்னு வந்ததுக்கு அப்புறம் வன்ன யதுன்னு வந்துச்சுன்னா வீண் சந்தேகம் கொள்றானே அர்த்தம், ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ் இங்க, மின்ஹும் உம்மியூன, மின்ஹும் அவர்களில் உம்மியூன் கல்வி அறிவு இல்லாதவர் இருக்கிறார்கள். எப்படி, எந்த அளவுக்கு? லா யஅலமூன் அவர்கள் அறிய மாட்டார்கள். they don't know al kitab the book, எதை தவிர? இல்லாமானிய வீண் நம்பிக்கை, வீண் யூகத்தை தவிர, அதாவது ஒரு அடிப்படை இல்லாத யூகத்தை தவிர அறியாத, எக்ஸாக்டா எதுன்னு தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய, துல்லியமான வேதத்தில் இருக்கக்கூடிய விவரத்தை அறியாத உம்மீன்கள் இருக்கிறாங்க. வஇன்ஹும் இல்லா யதுன்னூன், வீணாக அதாவது சந்தேகிக்கிறார்கள் தவிர வேற எதுவும் இல்லை. சந்தேகிக்கத்தான் செய்வார்கள். வஇன்ஹும் இல்லா யதுன்னூன், சந்தேகமாக அவர்கள் கருத்தை மட்டுமே செய்கிறார். துல்லியமான அவங்களுக்கு தெரியாது, இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் வெறும் சந்தேகம் மட்டுமே கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஓகேங்களா. இப்ப விளக்கம் படிச்சா புரியும். வமின்ஹும் உம்மியூன, பாருங்க அல்லாஹ் இரு குழுவினரில் ஒருவரை பற்றி குறிக்கிறான். ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க, நல்லா படிச்ச தெரிஞ்சு மறைக்கக்கூடிய திருட்டு பாதிரிமார்கள் இருக்கிறாங்க, ஒன்னும் தெரியாதவர்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா. உம்மிகள், ஓகேங்களா, அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள், சரிங்களா. மற்றும் இரண்டாவது கூட்டத்தார்கள் யாரு? அறிஞர்கள். ஒரு கூட்டத்தார்கள் அறிஞர்கள், இன்னொரு கூட்டத்தார்கள் பாமரர்கள். பாமரர்களையும் படிப்பறிவு இல்லாத பாமரர்கள், கல்வறிவு இல்லாத அவர்கள் வேதத்தை அறிய மாட்டார்கள், அது ஒரு யதார்த்தம். அதன் விவரத்தையும் அறியும் அக்கறை கூட அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உண்மையா இருந்து தேடலோடு இருந்தாங்கன்னா அவங்க கல்வி தேடல் உள்ளவர்கள் என்று எடுத்துக்கலாம், ஒரு மாணவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வீண் சந்தேகம் அல்லது மூட நம்பிக்கை, யூகம், இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்றவங்க. அதான் அல்லாஹ் தஆலா அதை வந்து ஒரு குறையா சொல்லி காட்டுறோம், ஓகேங்களா. அவர்கள் மார்க்கம் முழுமையாக இது போன்ற மன இச்சையின் அடிப்படையில் தான் இருக்கும். அவங்களுடைய மார்க்கமே அவங்க பின்பற்றுவது, அவங்களுடைய சிந்தனை, நபிமார்கள் பத்தியான கொள்கை, வறுமை பத்தியான கொள்கை, சிந்தனை எல்லாமே என்ன, அவங்க யூகத்துல இருக்கிறது, அவங்க மைண்ட்ல இருக்கிறது, கேள்விப்பட்டது, அவ்வளவுதான், ஓகேங்களா. அதனாலதான் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நரக நெருப்பு எங்களை வந்து தீண்டாது, நாங்க நரகத்துக்கு போக மாட்டோம்னு சொன்னாங்க. நாங்க அல்லாவுடைய பிள்ளைகள் சொன்னாங்க. அவனுக்கு ஓப்பன், நாங்க அல்லாவுக்கு எங்களை தான் பிடிக்கும் அப்படின்னாங்க. யூதர்கள் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போதா, நாங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி நம்பி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதோ சொல்லி வச்சனாலேயோ கேட்டனாலேயோ யூகிச்சனாலேயோ ஏதோ அவங்களா அப்படியா
அசியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அல்லாஹ் சொல்றான் அப்படி அடிப்படையான மூலத்தின் தொடர்பை யாரு இழந்து விடுவாரோ, அதாவது அல்லாஹ்வின் வேதம் மற்றும் இறை தூதர்களுடைய போதனைகள், நபிமாருடைய போதனை ஆகியவற்றை யார் விட்டு விடுவாரோ, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நடக்கும். அவங்களுக்கு என்னமோ நினைச்சுக்கிட்டு நினைச்சதுதான் மார்க்கம், இதுதான் வேதம் என்று அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்றைய முஸ்லீம்கள் நிலைகள் கூட குர்ஆன் ஹதீஸினுடைய வாடை இல்லாமல் வாழக்கூடிய, பள்ளிவாசலின் வாடை இல்லாமல் வாழக்கூடிய எத்தனை பேரை நம்ம இப்படிதான் பார்க்கிறோம். இந்த மக்களோடு வாழ்பவர்கள் இந்துக்களாகவே அவர்களை அறியாமல் மாறிக்கொண்டிருப்பார்கள். அல்லது எந்த மக்களோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய சம்பிரதாயங்கள், சாஸ்திராங்கங்கள், நம்பிக்கைகள் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்பவும் செய்வாங்க. இம்மதம் சம்மதம் சொல்லக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் அப்படி இருக்கதானே செய்யறாங்க. அப்ப நம்ம இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளும் கேர்ஃபுல் ஆகணும். மக்களுக்கு தாவாவும் நம்ம கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்ப அர்த்தம் சொல்லுங்க. அந்த யூதர்களில் பனி இஸ்ராயீல் இருக்கிறார்கள் உம்மியூன், படிப்பறிவில்லாதவர்கள், லா யஅலமூனல் கிதாப், எதத்தை அவர்கள் அறியவே மாட்டார்கள், இல்ல அமானிய, வீண் நம்பிக்கை தவிர, சரிங்களா, யூகத்தை தவிர, வைனுஹும் இல்லா யظுன்னூன், அவர்கள் வெறும் சந்தேகம் மட்டுமே கொள்வார்கள். அதாவது சந்தேகமாக யூகமாக மட்டுமே அவர்கள் சிந்திப்பார்கள் என்று பொருள். கடைசி வசனம், أعوذ بالله من الشيطان الرجيم فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. ஓகே, 79 இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். ஃபவைலுன், கேடுதான், அன்ஹு என்று நாம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபவைலுன், எனவே கேடுதான், லில்லதீன், இத்தகையவர்களுக்கு, இவர்களுக்கு என்று பொருள். இவர்களுக்குன்னு சொல்லலாம், இவர்களுக்கு, இவர்கள்னா பின்னாடி வரக்கூடியது. ஃபவைலுல் லில்லதீன, இப்படிப்பட்டவர்களுக்கு கேடுதான். இப்படிப்பட்டவர்கள் யக்துபூனல் கிதாப், வேதத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். கதப யக்துபு, யக்துபூன எழுதுகிறார்கள், அல் கிதாப் வேதத்தை எழுதுகிறார்கள், பி ஐதீஹிம் தங்கள் கரங்கள், பை தே ஹேண்ட்ஸ் தங்கள் கரங்களால் வேதத்தினுடைய வரிகளை, வசனங்களை அவர்களே எழுதி கொள்கிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். இஷ்டப்படி இது ஹலால், இது ஹராம், இதுதான் வேதம் சொல்லி அவங்க இஷ்டப்படி மாத்தி மாத்தி எழுதிக்கிறாங்களே, அவர்களுக்கு கேடுதான். சும்மா யகூலுன், எழுதிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் கூட தான் குர்ஆனுடைய வசனங்களை எழுதுனாங்க. ஒரு புள்ளி மாத்தாம எழுதுனாங்க, ஒரு எழுத்து மாத்தாம எழுதுனாங்க. காச்சிபுல் வஹி, ரைட்டர்ஸ் ஆஃப் குர்ஆன் சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த யூத பாதிரிமார்கள், அந்த திருட்டு பசங்க என்ன செஞ்சாங்கன்னா மாத்தி மாத்தி எழுதுனாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மா யகூலுன், எழுதிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், பின்னர் யகூலுன் தேசே, அவர்கள் கூறுகிறார்கள், ஹாதா இது, இதுனா அவங்க எழுதிட்டு அந்த எழுதி முடிச்ச அந்த நுஸ்கா இருக்குல்ல, அந்த பிரதிகள் இருக்குல்ல, அந்த வரிகள் இருக்குல்ல, அந்த ரிட்டன், அதை பார்த்து சொல்றாங்க, ஹாதா திஸ் ஒன் மின் இன்டில்லாஹ், ஃப்ரம் அல்லாஹ், தீஸ் ஆர் தி வெர்சஸ் ஃப்ரம் அல்லாஹ், இதுதான் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்கள். மின் இன்டில்லாஹ்னா அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து வந்த வசனம், இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வசனம், இதுதான் வேத வார்த்தை என்று சொல்கிறார்கள். ஆனா மாத்திட்டு சொல்றாங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்றான், எதுக்காக? லியஷ்தரு, இஷ்தரா யஷ்தரி, இஷ்தரா யஷ்தரி, இக்தலஃப பேட்டர்ன்ல இஷ்தரா யஷ்தரி, வீக் லெட்டர் லாஸ்ட்ல வருதுனால ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அப்ப யஷ்தரி யஷ்தரூன என்று வரும். லீ வந்தா நூன் போக்கப்படனால யஷ்தரு, விலைக்கு வாங்குவதற்காக, சரிங்களா, வாங்குவதற்காக, பிஹி அதை கொண்டு, சமனன் கலீலன், சமனன் கலீலனா சொற்பமான விலை, இது முன்னாடி இந்த வார்த்தை வந்துருச்சுல. அப்ப சமனன் கலீலானா சொற்ப விலைக்கு இதை வாங்குவதற்காக வேண்டி, உலக ஆதாயத்தை பெறுவதற்காக வேண்டி சட்டங்கள் எல்லாம் மாத்திட்டு, வரிகள் எல்லாம் மாத்திட்டு, அதுதான் மின் இந்தில்லா, அல்லாஹ்ட்டேந்து சொல்லப்படுதுதான் அப்படின்னு போய் சொல்றாங்க. ஃபவைலுல் லஹும், அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயம் இன்னும் கேடுதான், லஹும் அவர்களுக்கு, எதனால்? மிம்மா, மின் பிளஸ் மா சொல்லி மிம்மா, மிம்மா கசபத், மா எது, கசபத் எழுதியதோ, ஐதீஹிம் அவர்கள் கை எதை எழுதியதோ அதன் காரணத்தினால் அவர்களுக்கு கேடுதான். புரியுதா? ஃபவைலுன், எனவே கேடுதான், லஹும் அவர்களுக்கு கேடுதான், மின் காரணமாக, மின்னுங்கிறதுக்கு மின் சபபியான்னு சொல்லுவாங்க, காரணத்தை விவரிக்கும். மிம்மான்னு வந்தாலே மிம்மா எக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த விளைவாக. மிம்மா கசபத் ஐதீஹிம், அவர்களது, ஐதீஹிம் பாருங்க ரிவர்ஸ், அவர்களது கரங்கள் எதை எழுதியதோ அதன் காரணமாக அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவர்கள் கரங்கள் எழுதியதின் காரணமாக அவர்களுக்கு கேடுதான். வவைலுன், மேலும் கேடுதான், லஹும் அவர்களுக்கு கேடுதான், மிம்மா யக்ஸிபூன், மிம்மா யக்ஸிபூன், கசப யக்ஸிபு, தரப எதிரி பேட்டர்ன், கசப் எக்ஸினா சம்பாதித்தான், சம்பாதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப மிம்மா எக்ஸிபூன், மிம்மானா காரணமாக, விளைவாக, எக்ஸிபூன் எதை சம்பாதித்தார்களோ அதன் விளைவாக அவர்களுக்கு கேடுதான், எதை அவர்கள் கரங்கள் எழுதியதோ அதன் விளைவாக அவர்களுக்கு கேடுதான். அற்பமான விலைக்கு வாங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேதங்களை, வரிகளை மாற்றி அவர்கள் எழுதி, இது அல்லாஹ் இப்படிதான் இறக்கினேன் என்று போய் சொல்கிறார்கள் என்றால் சொல்லுகிறார். ஓகேங்களா? ஃபவைலுல் லில்லதீன், முந்தைய வசனங்களில் அல்லாஹ் உண்மைகளை பற்றி சொன்னான்.
இப்ப இந்த திருட்டு பாதிரிமார்களை பத்தி விவரமானவங்களை பத்தி சொல்றான். சரிங்களா? இவர்கள் யார்? அறிஞர்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாதிரிமார்கள், அறிஞர்கள், அந்த திருட்டு வேலை செஞ்ச அந்த யூத குருமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். அவங்க நிறைய பெரும்பாவங்கள் செஞ்சாங்க அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்னென்ன? யக்துபூனல் கிதாபி பைதீஹிம், அவர்களே வேதத்தை மாற்றி மாற்றி எழுதினார்கள். எழுதப்பட்டதுதான் வேதம்ங்கிறது, எழுதுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதுதான். சரிங்களா? அப்போ அதுல என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வார்த்தையை தூக்குறது, ஒரு வார்த்தையை சேர்க்கிறது, முன்ன பின்ன மாத்துறது, இந்த மாதிரி தஹ்ரீஃபுல் கலிமா செஞ்சு யுஹர்ரிஃபூனல் கலிமா அன் மவாதிஇஹி, அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடங்களை சொல்லி காட்டுறான். சில வார்த்தைகளை அதன் இடத்தை விட்டு அவர்கள் இடம் பெயர்த்தார்கள், மாற்றி அமைத்தார்கள். ஓகேங்களா? தஹ்ரீஃப் பண்ணார்கள். அப்போ இந்த மாதிரியான வேலை பார்த்தாங்க. அதான் யக்துபூனல் கிதாப் பைதீஹிம். சும்ம யகூலுன ஹதா மின் தில்லாஹ் லியஸ்தல்பி சம்னல் கலி, இது அவங்க செஞ்ச இரண்டாவது பாவம். என்ன? இதெல்லாம் அல்லாஹ்ட்டே வந்ததுதான், அல்லாஹ் இறக்குனதை அப்படியே தான் எழுதி வச்சிருக்கிறோம், நாங்க இது மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. காரணம் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உலக ஆதாயத்துக்காக. இந்த உலக ஆதாயம் என்ன? ஹராம ஹலால் மாத்தி எடுத்து நாங்க அனுபவிக்கலாம், அல்ல எது அவங்க விரும்பலே அதை ஹராம்னு சொன்னா மக்களை செய்ய விடாம தடுக்கலாம், அவங்க லாபத்துக்காக. இதே மாதிரி வட்டி, அதே போன்று ரிஷ்வா, அதாவது லஞ்சம் வாங்குவதை எல்லாம் ஹலாலாக்கி கொண்டார்கள். இது போன்றெல்லாம் சில தஃப்சீர்கள்ல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மாத்திட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு லானா இல்லைன்னு அர்த்தம். ஒரு இடத்துல சில இடத்துல நம்ம லாங்கிற தூக்குனானா இல்லங்கிறது இருக்குன்னா இது போறாதா? அந்த மாதிரி நிறைய தில்லாலனுடைய வேலையை அவர்கள் செய்தார்கள். ஃபவைலுல்லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் வவைலுல் மிம்மா யக்ஸிபூன், அவங்க செய்த அடுத்த பெரும் குற்றம் என்ன? தண்டனைக்கு மேல் தண்டனை செய்யப்படுவார்கள் என்பது இது சொல்லுகிறது. சரிங்களா? வேதத்தில் மாற்றம் செய்ததற்காகவும் உல நன்மைக்காக அந்த மாற்றங்களை செய்ததினாலும் அவர்களுக்கு தண்டனைக்கு மேல் தண்டனை. ஒரு நன்மையை நாடி நான் மக்களை திருத்தத்துக்காக செய்யற நல்ல நோக்கத்துக்காக குர்ஆனை நான் மாத்திரேன், வேதத்தை மாத்திரனாலே அவர் பெரிய பாவத்துக்குரியவர். ஆனா இவர்கள் மாத்தினதும் ஒரு பாவம், மாத்தினது சுயலாபத்துக்காக, உலக ஆதாயத்துக்காக. அது எவ்வளவு பெரிய குற்றம். அதான் ஃபவைலுல்லஹும், ஃபவைலுல்லஹும் 3 தடவை இந்த வசனத்துல நம்ம சொல்லி காட்டுறான். சரிங்களா? அதனால இப்ப நம்ம என்ன ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கணும், நமது உம்மத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம். சரி, எப்படி வளர்ச்சி எடுத்துக்குவாங்கல்ல, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், அதனால அது இப்படிதான், அல்லாஹ் அப்படித்தானே சொல்லியிருக்கான், இதை மட்டும் தானே தடுத்திருக்கான், அதையா தடுத்திருக்கான், இது என்ன நேரடி ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கோம், அதுதானே ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனால இதெல்லாம் கூடும், இதெல்லாம் கேட்காதீங்க, இந்த காலத்துல இதை விட்டு நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கல்ல. ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அந்த யூதர்கள் செஞ்சு. அவங்க குர்ஆன்லயே கை வச்சாங்க, நம்மளுக்கு நேரடியாக கை வைக்க முடியல, நடைமுறையில என்ன பண்ணிக்கிறோம்? மாத்திக்கிறோம். அப்ப மாத்துறதுங்கிறது வார்த்தையில மாத்துறது மட்டும் கிடையாது, நடைமுறையிலே மாத்தக்கூடாதுல. அறியாதவர்கள் இஸ்லாம் குறித்து பேசுவதை கேட்டால் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை கொண்டு அவை சரியானவை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லார்ட்டேருந்தும் கேட்டு நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, ஒரு விஷயத்தை முடிவு பெறக்கூடாது. சரியான ஆதாரபூர்வமான விஷயத்தை படித்து எடுத்து சொல்லக்கூடியவர்களிடம் இருந்துதான் நம் குர்ஆன் ஹதீஸ் எடுத்துக்கணும். சில பேர் சுயலாபத்துக்காக மாற்றி சொல்றதும் உண்டு. அடுத்து, ஒன்றை குறித்து நீங்கள் உறுதி பெறவில்லை என்றால் அல்லாஹ் இவ்வாறு கூறியுள்ளான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறியுள்ளார் என்று கூறாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்வதற்கு முன்னால் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ உண்மையாகவே குர்ஆன்ல எப்படிதான் இருக்கா, ரசூல் எப்படிதான் சொன்னாங்களாங்கிறது நம்ம தெளிவா தெரியாத வரைக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஹதீஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லாததை என்னுடைய தவறான புரிதல் வச்சு அல்லாஹ் சொன்னதை நான் மாத்தி சொல்லக்கூடாது. ரசூல்லா சொல்லாததை அல்லது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரமற்ற செய்தியில வந்து ரசூல்லா சொல்லிருக்காங்க சொல்லி ரசூல்லா மீது ஒரு அவதூறு சொன்ன போன்று நம்ம சொல்லிடக்கூடாது. அதனால இந்த மார்க்கத்துல எதுவுமே தெரிஞ்சதை புரிஞ்சதை சரியான முறையில ஆதரவுபூர்வமான விஷயத்தை தான் சொல்லணும். இப்ப இந்த ஹதீஸை நம்ம படிச்சோம் அப்படின்னா ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். அப்துல்லா பின் அமீர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். என்ன? மக்களின் இதயத்தில் இருந்து ஞானத்தை அல்லாஹ் அப்படி ஒரேடியா லா இன்ஸா அப்படி எடுத்துட மாட்டான், மாறாக மார்க்க அறிஞர்களை மரணிக்க செய்வதன் மூலமாகத்தான் ஞானம் என்பது இந்த உம்மத்திலிருந்து அகற்றப்படும், எடுக்கப்படும். இறுதியில் ஒரு மார்க்க அறிஞரும் ஒரு மார்க்க அறிஞர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, எஞ்சிருக்க மாட்டாங்க. அறியாமை கொண்டவர்களாக மக்கள் தங்கள் தலைவர்களாக யார் எடுத்துக்குவாங்க? அறியாத மக்களை, அறியாமல் இருப்பவர்களை, முட்டாள்களை தங்களது மேதாவிகளாக மார்க்க அறிஞர்களாக கேட்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. அவங்க எந்த அவர்கள் எந்த அறிவும் ஞானமும் அடிப்படை இல்லாம மார்க்கத்துக்கு வந்து தீர்ப்பளிப்பாங்க. அவர்களும் வழிகிட்டு செல்வார்கள். கேட்டு வந்தவங்களுக்கு தப்பான தீர்ப்பை, மார்க்கம் இல்லாத அடிப்படை இல்லாத ஃபத்வாவை கொடுத்து மக்களையும் வழிகிடுப்பார்கள். இது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஒரு பெரிய பேச்சாளர் ஒருத்தர் ஏதோ வாய்க்கிலேயே பேசுறாங்கன்னா அவர்கிட்ட போய் எல்லா சட்டத்தையும் எல்லா மார்க்கத்தின் நுணுக்கமான விஷயங்களை கேட்கறது. அவர் ஒரு பெரிய பேச்சாளரை காமிச்சினாலும் நம்மள்ட்ட கேட்டா நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்னு என்னமோ அவர் தெரிஞ்சிருக்கக்கூடிய வசனத்தை வச்சு ஒரு அதிசை வச்சு புரிஞ்சதை வச்சு கேள்விப்பட்டது சில ஒரு யூகத்தை வச்சு இன்னைக்கு பதில் சொல்லக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம பார்க்க தான் முடியுது. அல்லா பார்த்தா ஓகே. ஆக நாம் குர்ஆன் ஹதீஸ் மார்க்கத்தினுடைய விளக்கங்களை பற்றி அதை பற்றி கற்றிருந்த சரியான மார்க் அறிஞர் இடத்துல தான் கேட்கணுமே தவிர நல்லா பேசுற பேச்சாளர்களாக இருக்கிறவங்கள்டையோ அல்லது பொதுமக்களா இருக்கவங்கள்டையோ அல்லது மத்த திறமை இருக்குங்கிறதுக்காக ஒரு பெரிய செல்வந்தரா இருக்காங்கிறதுக்காக மத்தவங்கள்ட்ட போய் அந்த மாதிரி கேட்க கூடாது. ஓகேங்களா? ஹைர். இப்ப அர்த்தம் சொல்லுங்க.
ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப் பிஐதீஹிம், தங்களது கரங்களால் வேதத்தை எழுதுகிறார்களே அத்தகையவர்களுக்கு கேடுதான். சும்மா யகூலூன், பின்னர் அவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள், ஹாதா, இது மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வந்ததாகும். எக்ஸாக்ட்லி இட் இஸ் பியூர்லி ஃப்ரம் அல்லாஹ்னு வாய்க்கு போய் சொல்கிறார்கள். எதற்கு? லியஷ்தரு பிஹி தமனன் கலீலா, சொற்பமான கிரயத்தை இதை கொண்டு வாங்குவதற்காக. அப்படின்னா உலகமே, அதாவது முஃபஸ்ஸிரீன் சொல்லுவாங்க, உங்க ஒட்டுமொத்த உலகமே சொற்பமான கிரயம் தான். அப்ப உலக ஆதாயத்தை அல்லாஹ் சொற்பமான கிரயம் நடத்துல சொல்லி காட்டுறான். சமன் அப்படின்னா கிரயம், விலை, கலீல்னா குறைவான, சொற்பமான குறைவான ஒரு விலைக்காக, அதாவது அற்ப உலகத்துக்காக அதை விற்று விடுகிறார்கள். ஓகே, ஃபவைலுல்லஹும், அவர்களுக்கு கேடுதான். மிம்மா கதப ஐதீஹிம், அவர்கள் கரங்கள் எதை எழுதியதோ அதன் காரணமாக அவர்களுக்கு கேடுதான். வவைலுல்லஹும், மேலும் அவர்களுக்கு கேடுதான். மிம்மா யக்ஸிபூன், எதை அவர்கள் சம்பாதித்தார்களோ அதன் விளைவாக அவர்களுக்கு கேடுதான். இதை தான் சம்பாதிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய அதிருப்தி, கேடை தான் அவர்கள் சம்பாதித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். பாருங்க 77வது வசனம் என்ன நம்மளுக்கு சொன்னது? அவர்கள் மறைத்துக் கொள்வதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் நன்கறிவன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? அன்றி அவர்களில் கல்வி அறிவு இல்லாதவர்களும் உண்டு. வேதத்தை பற்றி வீண் நம்பிக்கையை தவிர வேற அறியவே மாட்டார்கள் எனக்கூடிய மக்களும் உண்டு. அவர்கள் வீண் சந்தேகத்தில் கிடப்பவர்கள் தவிர வேறு எதுவும் இல்லை. ஒயின்ஹும் இல்ல, எதுவும் என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்றதா, வீண் சந்தேகத்தில் இருக்கிறார், அதாவது வீண் சந்தேகம் மட்டுமே கொள்கிறார்கள். வீண் சந்தேகத்தில் இருப்பவர்களை தவிர அவர்கள் வேறு யாரும் இல்லை. யார் தங்களின் கைகளை கொண்டு எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்ப விலைக்கு இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்களுக்கு கேடுதான், அவர்கள் சம்பாதித்ததனாலும் அவர்களுக்கு கேடுதான். மாஷா அல்லாஹ், இந்த 3 செய்திகளை இதன் மூலமா நம்ம பார்த்தோம். அல்லாஹ்ட்ட நமக்கு துஆ செய்வோம், யா அல்லாஹ் குர்ஆனை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய். மேலும் உன்னுடைய கட்டளை குறித்து தங்கள் அனுமானம் மற்றும் மன இச்சை இருப்பவர்களோட என்ன ஆக்கிறாத. அனுமானத்தை வச்சு அல்லாஹ் இப்படிதான் சொல்லியிருப்பான், அல்லாஹ் சொன்னதுல இருந்து இதுதான் நம்மளுக்கு விளக்கம் அப்படின்னு சொன்ன அனுமானத்துக்கு பின்னாடி போக கூடாது, மன இச்சை பின்னாடி போக கூடாது. உண்மையான என்ன சொல்லி இறை தூதர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்களோ, ஆதாரபூர்வமான தஃசீர்ல என்ன விளக்கம் வந்திருக்கோ அதை தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தோட என்ன சேர்த்து வைந்தா நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நான் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் அவை உண்மையில் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதா, அது ஆதாரபூர்வமானதா, அதுதான் விளக்கமா என்பதை புரிந்து தெரிந்து அதை உறுதிப்படுத்தியே நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் நம்ம இடத்தில் வேண்டும். ஓகேங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன பெயர் சொற்கள் வந்தது? உம்மியூன். உம்மியூன் என்று சொன்னால் உம்மியூன் ஒருமை, உம்மியூன உம்மியீன உம்மிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள். ஓகே, அல் கிதாப் குதுபுன், அது பல தடவை வந்துருச்சு. ஓகேங்களா? அமானியுன், அதனுடைய ஒருமை உம்னியத்துன். உம்னியத்துன் ஆசை அல்லது அனுமானம், அமானியு அனுமானங்கள். பெயர் சொற்கள் ஐதீஹிம். ஐதீஹிம் என்பது பன்மை. எதுன் ஐதீன், எதுன் ஐதி, எதுன் ஐதி, கை கைகள், கரம் கரங்கள். சமனுன் வந்துச்சுல, சமனுன் அஸ்மானுன், சமனுன் அஸ்மானுன், விலை விலைகள். இது பெரும்பாலும் ஒருமைதான் பயன்படுத்தப்படும். சமனுன் கிரயம் கிரயங்கள். ஓகேங்களா? அடுத்தது வினை சொற்கள்ல பாருங்க, அலிமை அலும ஃபர்ஸ்ட் கோர்ஸனுடையது, பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. கசப எக்ஸுபு பல தடவை வந்தது, பிராக்டிஸ் பண்ணவே தேவையில்லை. கசப எக்ஸிபு இதுவும் பல தடவை வந்தது, சம்பாதித்தல். சரிங்களா? இது வரப பேட்டர்ன், நசர பேட்டர்ன், சமய பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன்லயும் ஒன்னு நல்லா பயன்படுத்தி காட்டியிருக்கான். அப்புறம் வீக் லெட்டர்ல பாக்குறதா இருந்தா எதுவும் செகண்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க, திரும்ப சொல்லவே தேவையில்லை. காலைய கூழு எல்லா கோர்ஸ்லயும் எல்லா பக்கத்துலயும் படிக்கிறீங்க, சொல்லவே தேவையில்லை. கலீலுன் என்பதுல வினைச்சொல் இருக்கு. கல்ல யகில்லு, வல்ல யதில்லு, கல்ல யகில்லு குறைந்தது, குறைகிறது. கில்ல குறை, கலீலுன் குறைவானது. சரிங்களா? இதுல இந்த கில்ல அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்படாது. சரிங்களா? பயன்பாட்டுல அதெல்லாம் பெரும்பாலும் வராது. அந்த கலீல் என்பது அதிகம் வருது. கல்லுன் என்றால் குறைவாக இருத்தல். ஓகேங்களா? சரி, இது வினை சொல்லா பயன்படுத்துவதை காட்டிலும் பேர் சொல்லா கலீல் என்ற அடிப்படையில தான் பயன்படுத்தப்படுது. சரி, மசீத் ஃபீஹில பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன அஸர்ரா யுஸிர் என்பது அஸ்லம பேட்டர்ன். ஓகேங்களா? அஸர்ரா யுஸிர் அஸ்லம பேட்டர்ன். யுஸிரு அஸ்ரிர், அதாவது ரகசியமாக பேசு, ரகசியப்படுத்து, மேக் சீக்ரெட். முஸிர்ருன் சீக்ரெட்டாக ஆக்குபவன். முஸருன் அதாவது ரகசியப்படுத்தப்பட்டது. இஸ்ராருன் ரகசியப்படுத்துதல். ஓகேங்களா? இஸ்ரார் ரகசியமாக்குதல். அஅலன யுலினு சேம் அஸ்லம பேட்டர்ன். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். முஅலினுன் முஅலினுன் இஅலான் சொன்னேன்ல, இஅலான் செய்யறது, அறிவிப்பு செய்தல், டிக்ளேரிங். ஓகேங்களா? இஷ்தரா யஷ்தரி, இக்தலஃப யக்தலிஃப பேட்டர்ன். இஷ்தரா விலை கொடுத்து வாங்க, இஷ்தரி விலை கொடுத்து வாங்கிக்கணும். இஷ்தரி வாங்கு, முஷ்தரின் வாங்குபவன், முஷ்தரா வாங்கப்படக்கூடியது, வாங்கப்படும் பொருள். இஷ்திராஉன் விலைக்கு வாங்குதல். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். முதல் பாடம் எப்பவுமே ஒரு கோர்ஸ் முதல் பாடத்துல அதிகமான சில முன்னுரைகளோடு வருவதனால நேரங்கள் அதிகமா எடுத்துக்கொள்வது என்பது வளமே தான். அந்த அடிப்படையில் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம குறைவான நேரத்திலேயே 15 to 20 நிமிஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு பாடத்தையும் பார்த்துடலாம். நீங்க அந்த வார்த்தைகளையும் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நல்ல மேற்பார்வை செய்துக்கிறீங்க.
இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸை நல்லபடியாக பண்ணுங்க. சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 4வது பாடத்திட்டத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் அடைந்து விட்டோம். இதில் நாம் குர்ஆன் பகுதி 11A நாம் பார்த்துவிட்டு இப்பொழுது 11A கிராமரில் இருந்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். இதில் நாம் இலக்கண பகுதியை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போறோம்? இன்ஷா அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன், என்ன படிக்க போறோங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். 2வது அறிமுகம், அடுத்ததாக ஃபெமினின் ஜெண்டர். ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ், பெண்பால் பிரதி பேச்சொற்கள். ஆண்பால படிச்சிருக்கோம், ஹுவஹும் அதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப பெண்பால பார்க்க போறாது. அதுல வந்து ஃபெமினின் ஜெண்டர்ல என்னென்ன சீகா வரப்போகுது, சீகத்துல் முஅன்னஸ் என்று சொல்லப்படும். சரிங்களா? ஃபெமினின் ஃபார்ம்ஸ் இது வரைக்கும் நம்ம இந்த முந்தின கோர்சஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படிங்கறத பத்தியான ஒரு அட்டவணையும் ஒரு ரீகால் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நம்ம படிச்ச கிராமர் பார்ட்ல நம்ம படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 4 வினைச்சொற்கள் ஃபதஹ, நஸர, ضرب, சமியது போர்வை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குர்ஆனை நீங்கள் ஃபதஹ திறந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நஸர் உதவி செய்வான், இல்லை என்றால் ضرب அடிப்பான், எனவே சமியை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இது 9000 தடவைகள் இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் குர்ஆன் இடம்பெறுது. 600 பக்கங்கள் குர்ஆனுக்கு 9000 தடவைகள் வருதுன்னா அவ பாத்துக்கிறங்க மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு இது வந்து அதிகமாக இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹைர். ஆக ஒரு வரியில் குறைந்தபட்சம் ஒரு தடவை இது சராசரி இடம்பெறக்கூடிய வினைச்சொற்கள். அடுத்தது 2வது கோர்ஸ்ல நம்ம வந்து வீக் லெட்டர்ஸுக்கானதை நம்ம பார்த்தோம். அதுவும் 9000 தடவைகள் குர்ஆன்ல வருது. இதுவும் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு தடவையாவது இது இடம்பெறும் ஆவரேஜ்லி. இதை நம்ம பார்த்தோம். இதுக்கான சில வினைச்சொற்களை பார்த்தோம். மாஷா அல்லாஹ். சரிங்களா? அது வந்து குறையில எழுத்து முதலாக, நடுவாக, இறுதியாக வருது. அதே மாதிரி ஒரே எழுத்து திரும்ப ஒரு ரிப்பீட்டட் லெட்டர் வேர்ப்ஸ் படிச்சோம். அதே மாதிரி ஹம்ஸா இடம்பெறக்கூடியது எல்லாமே செகண்ட் கோர்ஸ்ல படிச்சு முடிச்சிங்க. சென்ற கோர்ஸ் 3rd கோர்ஸ்ல மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் ஃபீஹ் ஆரம்பிச்சோம். மஸ்ஜித் ஃபீஹில குறையற்றது 4500, குறை உள்ளது 4500, கிட்டத்தட்ட அதுவும் 9000. அதுவுமே வந்து ஒரு வரிக்கு ஒரு தடவையாவது நிச்சயமாக இடம்பெறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கான எத்தனை வினைச்சொற்கள் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா பசுமையா இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் இருக்கும். இந்த சுட இப்பதான் நம்ம படிச்சு முடிச்சோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த கோர்ஸ்ல இந்த பகுதியில கிராமர் பார்ட்டோட 20 லெசன்ஸ் இருக்குல்ல, 11A ல இருந்து 15D வரைக்கும் 20 பாடங்கள்ல 20 அமர்கள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுல என்ன அப்படின்னா, முதலாவது பெண்பாலுடைய வெர்ப் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி டுவல் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? அது நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா பெண்பாலுடைய வினைச்சொல் பட்டியல், அதே மாதிரி இருமை அமைப்பு, இருமைனா டுவல் அப்படின்னு சொல்லுவோம், இருமை அமைப்பு, அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ். நம்ம இது வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் தான் பார்த்துருக்கோம், செயல் வினை தான் பார்த்துருக்கோம். இப்போ செயல்பாட்டு வினை பார்க்க போறோம். அதே மாதிரி இருமையை நம்ம விட்டுட்டே வந்தோம். சரிங்களா? பேர் சொற்களே சரி, வினை சொற்களே சரி, அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் வரும். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுதான் ஆகணும். ரொம்ப அதிகமா இது வர்றது இல்லை. சரிங்களா? பெண்பால் வினைச்சொல்லும் குறைவுதான், இருமை அமைப்பும் பொதுவாக ஆண்பால் பெண்பாலுக்கு சேர்த்தே குறைவுதான். அது மாதிரி செயல்பாடை விடவும் செயல்பாட்டு வினை ஆக்டிவோட பாசிவ் குறைவுதான். ஃபர்ஸ்ட் 3 கோர்ஸ்ல அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கணுமே ஒரு நாலேஜ் அடிப்படையில் 4th கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்கிறோம். இதுவும் முக்கியம் தான். இதெல்லாம் தெரிஞ்சதை நம்ம பரிபூர்ணம் அடைய முடியும். 2வது என்ன ஃபோக்கஸ் பண்ணும் இந்த கோர்ஸ் அப்படின்னா, இடங்கள் மற்றும் பண்புகள் பேர்ச்சொற்கள், அதே மாதிரி புரோக்கன் ப்ளூரல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பன்மைகள். உடையாத பன்மை தான் எதிரி படிச்சிருக்கோம். முஸ்லீமோன, முஸ்லீமன, முஸ்லீமாத்து, முஸ்லீமாத்து, இந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு ஒருமை அமைப்பு உடையக்கூடிய புரோக்கன் ப்ளூரல் சொல்லியிருக்கு. அது பாடத்தோட படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இடங்களை சுட்டி காட்டக்கூடிய, குறிக்கக்கூடிய பேர்ச்சொற்கள், பண்புகளை குறிக்கக்கூடிய பேர்ச்சொற்கள், இதெல்லாம் பார்க்க போறோம். அதே மாதிரி ஃபேல் முதாரில வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். வெட்டுப்படுதல், தட்டுப்படுதல். சரிங்களா? அப்ப வெட்டுப்படக்கூடிய வினைச்சொற்கள் என்ன, தட்டுப்படக்கூடிய வினைச்சொற்கள் என்ன அப்படிங்கிற பத்தியானதை இன்ஷா அல்லாஹ் அந்த கோர்ஸ்ல அந்த லெசன்ல படிக்கும் இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுப்பீங்க. இந்த 3 தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த முழு 20 பாடத்துல C4ல கோர்ஸ் 4ல தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த முதல் அமர்வு அப்படின்னு சொன்னா, பெண்பால்ல பிரதி பேர்ச்சொற்கள், அதாவது தமீர்கள், தமாயிர்கள் அரபில சொல்லதா இருந்தா, இங்கிலீஷ்ல சொல்லதா இருந்தா ப்ரொனவுன்ஸ். அது வந்து ஆண்பால் தானே படிச்சிருக்கோம். ஹுவ, ஹும், அன்ட, அன, அன்சும், நஹ்னு. பெண்பால்ல இப்ப இடது கையை பயன்படுத்தி மாஷா அல்லாஹ் நம்ம பயன்படுத்த போறோம். பாலுக்கு வலது கை, பெண்பாலுக்கு இடது கை என்பது நம்மளுடைய பிராக்டிஸ்க்காக இன்ஷா அல்லாஹ். டிபிஐல டோட்டல் பிசிக்கல் இன்டராக்ஷன்ல லெஃப்ட் ஹேண்டை இப்ப நீங்க யூஸ் பண்ண போறீங்க. லெஃப்ட் ஹேண்டை இப்ப நீங்க ஆக்டிவ் ஆக போறீங்க. இது வரைக்கும் ரைட் ஹேண்ட்லயே நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் தான் ஃபெமினின் ஜெண்டர் பிராக்டிஸ் பண்ண போறோம். திரும்ப அந்த ஹேண்ட் பாலை ஞாபகப்படுத்திக்கிறீங்க. ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்சனி அன நான், அன்சும் நீங்கள், நஹ்னு நாங்கள், ஹுவ ஹி, ஹும் தே, அன்ச யூ, அன ஐ, அன்சும் யூ ஆல், நஹ்னு வி. ஓகேங்களா? இப்போ ஹுவ ஹும், அன்ச அன, அன்சும் நஹ்னு படிச்சோமா. இப்ப பெண்பால்ல பார்க்க போறோம். ஓகே, ரெடியா? பெண்பாலுக்கு வந்து கேர்லி கலரா வந்து பிங்க் கலர் நம்ம இப்ப யூஸ் பண்ணிருக்கிறோம். அது பெண்பாலுக்கு உள்ளது. சரிங்களா? இதுல பாருங்க, ஹிய, ஹுன்ன, அந்த இடத்துல அன்சி,
ஆனாலும் அனதான் ஃபர்ஸ்ட் பர்சன் எப்பவுமே எதுலையுமே மாறாது, வேர்ப்லயும் மாறாது, ப்ரொனவுன்ஸ்லயும் மாறாது. மாஷா அல்லாஹ், அதுல பிரச்சனை இருக்காது. நான் அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் எல்லாமே நான் தான் சொல்ல போறாங்க, நாங்கன்னு தான் சொல்ல போறாங்க, அதனால மாறாது. ஆனா சேம் தான். அன்தும் இடத்துல அன்சுன்னா நஹ்னு இடத்துல சேம் நஹ்னு தான். சேஞ்ச் சொல்றாங்க பாரு, ஹும்னு வரும்போது அப்படின்னு பெண்பால் வரும். ஆண்களுக்கு பெண்பாலுக்கு ஓகேங்களா. அது ஹும்லையும் சரி அன்சும்லையும் சரி, சரிங்களா. அது இம்ல முடிஞ்சா அது இன்னல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பெரிய மேட்ரு இல்லை, நீங்க என்ன செய்யலாம், அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டாலே தன்னால இது வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம், பெண்பாலை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஹியாவல் ஹுன்ன அவர்கள், சொல்லுங்க. ஹியாவல் ஹுன்ன அவர்கள், அவர்கள்ங்கிறத நம்ம மாற்ற முடியாது, சரிங்களா. இங்கிலீஷ்லயுமே ஷி தே தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆண் பெண்பால் ஒருமை மட்டும் தான் மாறுது. ஹியாவல் ஹுன்ன அவர்கள், ஹியாவல் ஹுன்ன அவர்கள். அன்சீனி அன நான், அன்சீனி அன நான், அன்சீனி அன நான். ஓகேங்களா. அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள். ஓகேங்களா. இப்ப திரும்ப சொல்லுங்க. ஹிய அவல் ஹுன்ன அவர்கள், அப்பெண்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். என்ன சொல்றதா இருந்தா புரியாத இடத்துல. அன்சீனி, அன்சங்கிறது அன்சி, அன்சீனி அனநான், அன்சீனி அனநான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள். திரும்ப சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா போதும். சென் சொல்லுங்க. ஹிய அவல் ஹுன்ன அவர்கள், அன்சீனி அன நான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள். திரும்ப சொல்லுங்க. ஹிய அவல் ஹுன்ன அவர்கள், அன்சி நீ, அன நான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள். ஓகேங்களா. இப்ப அரபில மட்டும் சொல்லுங்க. ஹிய ஹுன்ன அன்சி அன அன்சுன்ன நஹ்னு. திரும்ப சொல்லுங்க, மனப்படமா வரும். ஹிய ஹுன்ன ஹுவஹும் மாதிரி, ஹிய ஹுன்ன அன்சி அன, அன்ச அன சொல்லுவோம், இங்க அன்சி அன, அன்சுன்ன நஹ்னு, அன்சுன்ன நஹ்னு. ஓகேங்களா. இப்ப நான் ஆக்ஷன் மட்டும் காட்டும், நீங்களே சொல்லணும். அரபில மட்டும் சொன்னா போதும். அர்த்தங்கிறது என்னைக்குமே ஒரு பெரிய சேலஞ்ச் இல்ல. அவள் அவர்கள் நீ நீங்கள் நான் நாங்கள்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல, சரிங்களா. அந்த அரபி வார்த்தை மனப்படமாகணும். ஓகே. இப்ப ஆக்ஷன் வச்சு நீங்க சொல்லுங்க. ஹிய ஹுன்ன அன்சி அன அன்சுன்ன நஹ்னு. மாஷா அல்லாஹ். ஓகே. கடைசி ஒரு தடவை சொல்லுங்க மீனிங்கோட. ஹிய அவள் ஹுன்ன அவர்கள், அப்பெண்கள். அன்சீனி அன நான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள். ஓகேங்களா. இதுல பாருங்க, தமிழ்ல மாத்துறதா இருந்தா அந்த ஹியக்கு மட்டும் தான் அவள் மாத்த முடியும், மற்றபடி எல்லாம் சேம் தான். ஏன்னா தமிழ்ல நம்ம மாத்தி பேச மாட்டோம், இங்கிலீஷ்ல கூட வேற எதையுமே மாத்த மாட்டோம், ஷீ மட்டும் தான் மாத்துவோம். அதே மாதிரி தமிழ்லயே அவள் மட்டும் தான் மாத்துவோம். யூ ஆல், யூ ஐ, வி எல்லாமே ஆண்பால் பெண்பாலுக்கு எப்படி தமிழ்ல ஒண்ணும், அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இந்த விஷயத்துல, இங்கிலீஷ் தமிழ் இந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்கு. ஆனா கம்ப்ளீட்லி அரபி டிஃபர், சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும் வேணா மாறாம இருக்கும், செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு மாத்தி தெரிய தனித்தனியாக தான் வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா. இப்ப சிம்பிளான கான்வர்சேஷன்ஸ் தான். ஓகேங்களா. மன் ஹிய, இப்ப கேள்வி கேட்கறது, சரிங்களா. ஆன்சர்ஸ் பின்னாடி வரும். முதல்ல கேள்வி நான் உங்களுக்கு அடிக்கிறேன், சரிங்களா. மன் ஹிய, அவள் யார், ஹூ இஸ் ஷி. அடுத்து பன்மையில கேட்கும் போது மன் ஹுன்ன, அவர்கள் யார். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் பர்சன் உங்களை பார்த்து கேட்க போறேன். ஓகேங்களா. இப்போ கேர்ள் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு, கேர்ள் அட்டெண்டரா இருக்கிறவங்களுக்கு நல்லா பொருந்தும். மன் அன்சி, ஹூ ஆர் யூ போது எப்படி கேட்பேன், மன் அன்சி அப்படின்னு கேட்பேன். மன் அன்சுன்னு உங்க எல்லாரையும் பார்த்து, பெண்கள் கூட்டத்தை பார்த்து கேட்பேன், மன் அன்சுன்ன என்று கேட்பேன். ஓகேங்களா. இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. எல்லாத்துக்குமே முஸ்லீம்ங்கிற ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தையை மாத்தி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஹீ இஸ் அ முஸ்லீம், ஷீ இஸ் அ முஸ்லீம், அவள் ஒரு முஸ்லீம், அவள் ஒரு முஸ்லீம், முஸ்லீம்ங்கிற வார்த்தையை மாற்ற மாட்டோம். ஓகேங்களா. ஆனா இங்க மாத்துவாங்க, சரிங்களா. பெண்பாலுக்குன்னு வார்த்தை இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்களா. அப்ப ஹிய முஸ்லிமுன் கிடையாது, ஹிய முஸ்லிமத்துன். ஓகேங்களா. சொல்லுங்க. மன் ஹிய, ஹிய முஸ்லிமத்துன். மன் ஹுன்ன, ஹுன்ன முஸ்லிமாத்துன். உங்களுக்கு தெரியும். மன் அன்சி அன முஸ்லிமத்துன், மன் அன்சுன்ன நஹ்னு முஸ்லிமாத்துன். மாஷா அல்லாஹ். கிளியர். இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கெல்லாம் கேட்கும் போது எப்படி கேட்போம், பெண்பாலுக்கு எப்படி கேட்போம். இப்போ அன்சா எல்லாம் அன்சி ஆயிரும், ஹுவ ஹி ஆயிரும், ஹும் ஹுன்னவாயிடும். இது எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்போ ஹல் அன்சி பி ஹைரின் அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. ஹல் அன்சி பி ஹைரின். அப்ப என்ன சொல்லணும், நீங்க நல்லா இருக்கு, ஆர் யூ ஃபைன் சிஸ்டர். ஆர் யூ சிஸ்டர்ங்கிறது இங்க மீனிங்ல இல்ல, ஒரு ஃபெமினின் ஜெண்டரை யூஸ் பண்றவங்க புரியதுக்காக சொல்றேன். ஆர் யூ ஃபைன் அப்படின்னு அர்த்தம். ஹல் அன்சி பி ஹைர். அப்ப என்ன சொல்லணும், நஅம் அன பி ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், யா ஐ அம் ஃபைன், by the grace of Allah, all the praises go to Allah. அன பி ஹைரின், அல்ஹம்துலில்லாஹ். இதுல ஆண்பால் பெண்பால் மாறாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை சொல்லும் போது ஆண்பால் பெண்பால் மாறாது. பி ஹைரிங்கிறது ஆண்பால் பெண்பாலுக்கு காமன் தான். ஃபைனுங்கிறது 2-3 வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆனா தையிபுன்னு கூட சொல்லலாம். அப்ப ஆண்பால் இருக்கும் தையிபுன்னு சொல்லுவாங்க, பெண்பால் தையிபத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜய்யிதுன்னு சொல்லுவாங்க, பெண்பால் ஜய்யிதத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இது காமன் தான். ஆனா பிஹைரின் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருமைக்கும் பன்மைக்கும் எல்லாத்துக்குமே இது பொது.
ஓகேங்களா. ஹல் அன்துன்ன பிகைரின், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பெண்களே? நஅம் நஹ்னு பிகைரின் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இப்ப வந்து ஆண் பால்ல ஹூஹும் படிச்சதுக்கு என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஞாபகம் இருக்கா? ரப்புஹு ரப்புஹும் ரப்புக ரப்பி ரப்புக்கும் ரப்புனா படிச்சோமா? அதே மாதிரி இப்ப பெண் பால்ல அப்படியே மாத்தி நம்ம படிக்க போறோம். அவளுடைய இறைவன், அந்த பெண்கள் இறைவன், உன்னுடைய இறைவன். தமிழ் இங்கிலீஷ்ல வந்து அந்த அவள் மட்டும் தான் மாத்தும், மற்றதெல்லாம் மாற்ற மாட்டோம். பட் அரபிக்ல எல்லாம் மாறுறதுனால கத்துக்க போறோம். ரப்புங்கன்னா இறைவன், பேணுபவன், கொடுப்பவன், பாசுதன், அனைவரின் மீது அக்கறை கொள்பவன். ஓகேங்களா. இந்த எல்லா மீனிங்கும் ரப்புல இருக்கு. லார்ட், ஓகேங்களா, காட், லார்ட், எல்லா மீனிங் இதுல இருக்கு. ஓகேங்களா. இப்ப ஆண்பால் பாத்தீங்க, ரப்புஹு ரப்புஹும் ரப்புக ரப்பி ரப்புக்கும் ரப்புனா, அவனது இரட்சகன், அவர்களது இரட்சகன், உன்னுடைய இரட்சகன். ஓகேங்களா. இந்த அவன் அப்படிங்கிறத வச்சு இந்த ஆண் பால்ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்ப பெண் பால்ல ஃபெமினின் ஜெண்டருக்கு நம்ம பிங்க் கலர் கொண்டு வர்றோம். பிங்க் கலர் ட்ரெஸ்ல இருக்கிறனால இது ஃபெமினின் ஜெண்டருக்காக அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இது எதார்த்தமா அமைஞ்சது. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க சொல்லுங்க, ரப்புஹா ரப்புஹுன்ன. ஓகேங்களா. ரப்புகி ரப்பி ரப்புகுன்ன ரப்புனா, இதான் பெண்பால். சரிங்களா. அதாவது ஹூங்கிறது ஹாவாகும். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சிருப்பீங்க? சொல்லிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆணுக்கு சொல்லும் போது ரதியல்லாஹு அன்ஹு, பெண்ணுக்கு சொல்லும் போது ரதியல்லாஹு அன்ஹா. அப்ப ஹூ ஹா அப்படிங்கிறது ஆண் பெண்ணுக்கான வேறுபாடு. ஹும்ங்கிறது ஹுன்னவாயிரும். ஓகேங்களா. ஹுவ ஹும், அதே மாதிரி ஹிய ஹுன்ன, அந்த இருக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே ஃபிட் ஆயிடும் ரப்போட. அது உனக்கு தெரியும். அப்புறம் அன்ச அன்சின் ஃபத்தா கஸ்ரா மாறிச்சு, அதே மாதிரி ரப்புக்கா ரப்புக்கி ஃபத்தா கஸ்ரா மாறிடும். ஓகேங்களா. ரப்பி ஃபர்ஸ்ட் பர்சன் எப்பவுமே ரப்பி ரப்பி தான். ரப்புக்கும், அப்ப ரப்புக்கும் ரப்புக்குன்னா வாயிரும். சும் அன்சுன்ன, ஆண்பால் அன்சும் அன்சுன்ன மாதிரி ரப்புக்கும் ரப்புக்குன்ன அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா. ரப்புனா இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், சேம் தான். ஓகேங்களா. இதுதான் சேஞ்சஸ். பட் இந்த சேஞ்சஸ் ஞாபகம் வச்சுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, மனப்பாடமா தான் சொல்லணும். ஓகேங்களா. அப்போ ஃப்ளோவா என்ன செய்யணும்? நல்ல கோர்வையா ஃப்ளூயன்சியா இன்ஷாஅல்லாஹ் சொல்லணும். ஓகேங்களா. ரெண்டு தடவை பிராக்டிஸ் பண்ணுவோம், அப்புறம் ஒரு தடவை சொல்லணும். ஓகேங்களா. பெண்பாலோட அர்த்தம் தெரியுமா? ரப்புஹா அவளது இறைவன், அப்படி அவர்களது இறைவன், அப்பெண்களது இறைவன், அந்த மாதிரி மீனிங்ல வரும். ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புகி ரப்பி ரப்புகி ரப்பி ரப்புகுன்ன ரப்புனா ரப்புகுன்ன ரப்புனா. ஓகேங்களா. இப்ப சொல்லுங்க, ரப்புஹா ரப்புஹுன்ன ரப்புஹா ரப்புஹுன்ன ரப்புகி ரப்பி ரப்புகி ரப்பி ரப்புகுன்ன ரப்புனா ரப்புகுன்ன ரப்புனா. ஓகேங்களா. சொல்லுங்க, ரப்புஹா ரப்புஹுன்ன ரப்புகி ரப்பி ரப்புகுன்ன ரப்புனா. கடைசி சொல்லுங்க, ரப்புஹா ரப்புஹுன்ன ரப்புகி ரப்பி ரப்புகுன்ன ரப்புனா. அந்த கை கரெக்டா வேலை செஞ்சதுன்னா அது உங்களுக்கு வார்த்தை எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா. இதுதான் மீனிங். ஸோ மீனிங்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையில மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரைக்கும் மாற்றுவோம். மற்றபடி எல்லாமே ஆண்பாலுக்கு உள்ளதை தான் யூஸ் பண்ணுவோம், பெண்பாலுக்கு அதே தான் யூஸ் பண்ணுவோம். அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் மட்டும் மாறும். சரிங்களா. புதிய சொற்கள் 3 மட்டுமே அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் உண்மை. ஓகே. இப்போ இதையும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோமா இன்ஷாஅல்லாஹ். மன் ரப்புஹா, அவளது இறைவனே. யாருடைய இறைவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான் இஸ் ஆன்சர். பட் வந்து இதை கான்வர்சேஷனா பெண்பால்ல வந்து சிங்குலர், ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். மன் ரப்புஹா, அவளது இறைவன் யார் அப்படின்னு இப்படிதான் கேட்கணும். அப்புறம் அப்பெண்களின் இறைவன் யார் எப்படி கேட்கணும்? மன் ரப்புஹுன்ன, ஹூ இஸ் தேர் லார்ட் அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி ஒரு கேர்ளை பார்த்து ஆப்போசிட்ல இருக்க கேர்ளை பார்த்து கேட்ட எப்படி கேட்பீங்க? மன் ரப்புகி, நீ என்ன முன்கர் நிக்கிறேன்னு கேட்டுறாதீங்க. கப்பல் அடக்கப்பட்ட பிறகுதான் உனது இறைவன் யார் என்று கேள்வி கேட்கப்படும். இன்ஷாஅல்லாஹ் அதற்கு தயாராவதற்காக மார்க்க கேள்வி, குர்ஆனோட கேள்வி நம்ம படிச்சு அமல் செஞ்சு நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தமடலானால் இன்ஷாஅல்லாஹ் அந்த கேள்வி பதில் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்பவே கேட்டு பதில் சொல்லிக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் ஆன்மாவில இருந்து பதில் சொல்லணும். மன் ரப்புகி, உனது இறைவன் யார்? மன் ரப்புகுன்ன, உங்கள் அனைவரின் இறைவன் யார்? இப்ப ஆன்சர் பண்ணுங்க. மன் ரப்புஹா, எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒண்ணுதான். சோலோ ஆன்சர், மோனோ ஆன்சர், யூனிக் ஆன்சர். வாட் இஸ் தட்? Her Lord is Allah. Man Rabbuha, Rabbuha Allahu. Rabbuha Allahnu சொல்லலாம், Rabbuha Allahnu பிரிச்சு சொல்லலாம், அதுவும் தப்பில்லை. ஓகேங்க. Rabbuha Allah, Rabbuna Allah, innal ladhina qalu Rabbuna Allahu thumma istaqamu. Rabbuna Allah, எங்கள் இறைவன் என்று யார் நிச்சயமா கூறினார்களோ அதன் மீது நிலைத்திருந்தார்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற போது சேத்தான சொல்றோம். அதே மாதிரி Rabbuha Allah, மர் ரப்புஹுன்ன, ரப்புஹுன்ன அல்லாஹ், அவர்களின் இறைவனும் அல்லாஹ் தான். மர் ரப்புகி, ரப்பி அல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் நம்ம கபர்ல பதில் அளிக்கக்கூடிய பதில் ரப்பி அல்லாஹ். மர் ரப்புகுன்ன ரப்புன அல்லாஹ். ஆண்பாலுக்கு பெண்பாலுக்கு இது சேம் ஆயிடும். ரப்புன அல்லாஹ். சரிங்களா. ஆன்சர்ல வந்து ரப்பி அல்லாஹ் ரப்புன அல்லாஹ் ஆண்பால் பெண்பாலுக்கு சேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனா சொல்றது ஆணுக்கு பெண்ணுக்கு ஒண்ணு தானே. அந்த அடிப்படையில் ஒரே மாதிரி தான் வருது. ரப்பி அல்லாஹ் ரப்புன அல்லாஹ், ரப்பி அல்லாஹ் ரப்புன அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 11A கிராமரை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டோம்.
அடுத்தடுத்த லெசன்ஸ்ல என்னென்ன படிக்க போறோங்கிறத பொறுமையா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்க இந்த ஃபெமினின் ஜெண்டரை வந்து பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் தரோ பண்ணுங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் இருந்தால் அடுத்தடுத்து உள்ளது நீங்க ஈஸியா எடுத்துக்க முடியும். இதுல திக்கி நீ கூடாது. ஹிய ஹுவ ஹிய ஹுன்ன ஹிய எல்லாம் வந்திருக்கோம். ஹிய ஹுன்ன அன்சி ஆன அன் சொன்னா டக்குன்னு வரணும். ரப்பு ரப்பு ஹுன்ன ரப்புக்கு ரப்பி ரப்புக்கு ரப்புன்னு அப்படியே டக்குன்னு வர்ற அளவுக்கு எத்தனை தடவை தேவையோ அத்தனை தடவை இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஒரு ஹோம்ஒர்க். அல்லாஹ் நமக்கு சிறந்த முறையில் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.